Hello friends, welcome back to Kalavai Kanama's channel. So, எப்போதுமே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி thumbnail அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். சில சமயம் பண்ணவும் மாட்டேன். பட் இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் thumbnail பண்ணிட்டு தான் நம்ம வீடியோவே ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைச்சேன். அப்படி என்ன வீடியோ? Review and it is none other than GOAT. So, என்ன வைக்கணும்னு நினைச்சேன் அப்படினா ஏன் Why this Kolaveri என்ன ஆச்சு என்னதான் வேணும் அப்படிங்கற மாதிரி ஒரு டைட்டில் தான் அந்த thumbnailல பிளான் பண்ணிருக்கேன். So I don't know why this much negativity and ஏன் இந்த படத்தை வந்து அது சரியில்லை இது சரியில்லை நம்மளோட ஒபினியன் நம்மளோட ரைட்ஸ் நம்ம வந்து வியூஸ் சொல்லலாம் பண்ணலாம் பட் எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷன் இப்படி சொல்லிட்டு இருப்பீங்களா ஓகே சோ நான் விஜய் தளபதி ஃபேன் தான் பட் இந்த படம் எனக்கு நிறைய படங்கள் பிடிக்காம இருந்திருக்கு நான் லியோல இருந்து நிறைய ரிவ்யூஸ் சொல்லிருப்பேன் சில விஷயங்கள் பிடிக்கல சிலது நல்லா இல்ல அப்படினு as a viewer ஒரு நார்மல் பர்சனா தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் பட் இந்த படம் வந்து just like that போய் பார்த்துட்டு வர அளவுக்கு சூப்பரா தான் இருக்கு ஐயோ எதுக்குடா காசு போச்சே அப்படினு எத்தனையோ படத்துக்குலாம் நம்ம செலவு பண்ணிருக்கோம் அந்த மாதிரி கண்டிப்பா இந்த படம் கிடையாது ஃபேவரட் எலிமெண்ட்ஸ் ஃபேவரட் காஸ்ட் cameo appearance எல்லாருக்கும் பிடிச்சவங்க எல்லாருக்கும் எல்லா நேரங்களும் சில பேரை பிடிக்கும் இல்லையா அவங்க எல்லாரும் இந்த படத்துல இருக்காங்க and வெங்கட் பிரபு டைரக்ஷன் அப்படினு சொல்லிட்டு அங்க போட வேண்டியதே இல்ல இந்த படத்தை போய் பாத்தீங்கனாலே தெரிஞ்சிரும் எல்லா அந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து அவரோட ஃபேவரட் எல்லா படத்துலயும் பார்க்கறவங்க எல்லாரும் இருக்காங்க ஒரு சில ரோல்ஸ் வந்து கரெக்ட்டா யூஸ் ஆயிருக்கு பிரேம்ஜி வந்து இதுக்கு கொடுக்கணும் அவருக்கு ரோல் கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்திருந்தாரு and again coming to தளபதி அவர் வந்து அழகிய தமிழ் மகன் சில படங்கள்ல வந்து டுவல் ரோல் பண்ணிருக்காரு வில்லனாவும் பண்ணிருக்காரு பட் of course this is greatest of all the time நான் அக்ரி பண்ணுவேன் because அவர் வந்து ஒரு சில டான்ஸ் பண்றதா இருக்கட்டும் காமிக் நிறைய ஹியூமர் சென்ஸோட பேசுறது ஒரு ஃபேமிலி மேனா அந்த மாதிரி என்டர்டெய்னிங் மூவிஸ் மாஸ் எலிமெண்ட் மூவிஸ் தான் பண்ணிருக்காரு பட் இதுல ஒரு சில டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு ஐ திங்க் திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிகாஸ் இதுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப நடிக்க போறது இல்லங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா சோ அதனால திஸ் இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம் தான் அதே மாதிரி கோட் அப்படிங்கிறது யாரா அந்த கருப்பு ஆடு அப்படி நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்துல சொல்லுவோம் இல்லையா அந்த கான்செப்ட்ல வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு அப்படி தோணுச்சு அண்ட் ஒரு சைடு இந்த மாதிரி காமிச்சு இன்னொரு சைடு அப்பா சாமி என்ன சைக்கோடா ஆயிவன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருந்தாரு ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது ஒரு சில விஷயம் இவர் தான் வில்லன் இப்படிதான் செகண்ட் ஹாஃப் போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியுது ஜட்ஜ்மெண்டலாக தான் இருந்தது நத்திங் கியூரியஸா இந்த அப்படி இந்த சீட்டோட நுனியில நின்று நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பட் அந்த ட்விஸ்ட்டுக்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்தது அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் இவருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அண்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இந்த படத்துல வந்து எனக்கும் வந்து அப்படி இருந்துச்சு அது என்ன அப்படின்னா மோகன் சார் அவர் ஏன் அவரை வில்லனா போட்டாங்கன்றது வந்து திங்க் பண்ணி பார்க்கவே முடியல நிறைய பேர் இருக்காங்க பட் தெரியல அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய் அந்த கால 80s சாக்லேட் பாயா ஒரு சில படத்தில் இந்த பேய் படத்துல தான் அவர் வில்லனா நடிச்சிருந்தாரு ஸோ அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த சீசன்ல இந்த இரால வந்து அவரை வில்லனா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ அது ஒரு சின்ன இது இருந்தது மியூசிக் வந்து ஆல்ரெடி அது ஹிட் ஆயிடுச்சு அது கேட்டுட்டு போன பாட்டு பழைய பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கும்போது இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து ஒரு வாவ் எலிமெண்ட்டா எனக்கு அப்போ தெரியல அண்ட் இன்னொரு விஷயம் வாவ் எலிமெண்ட்டா எனக்கு தெரிஞ்சது பிரசாந்த் ஆக்சுவலி பிரசாந்த் சார் பிகாஸ் விஜய் சார் வந்து யூஸ்வலாக டான்ஸ் ஆடுவார் மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவார் இந்த ஏஜ்லேயும் பட் அவர் கொஞ்சம் டச் விட்டு இருந்துச்சு இல்லையா பட் அது இது தெரியவே இல்லை ஈக்குவலாக டான்ஸ் ஆடினாரு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த 80s ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டாக அவர் போட்டிருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது பிகாஸ் இப்போ இருக்கிற சந்தானம் இப்போ இருக்கிற சூரி போய் விஜய்க்கு வந்து டே வாடா மச்சான் அப்படின்னா கூப்பிடும்போது அது அவ்வளோ ஆடா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தோணியிருக்கு பட் தட் இஸ் சம்திங் நியூ ஸோ அவங்க ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸ்னேகா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இதில் பார்க்கும்போது ஈவன் தோ ஐ எம் நாட் ஹர் ஃபேன் பட் இந்த ஏஜில் அவங்க ரொம்ப யங்காக இருக்காங்க இந்த மூவியில் ஸோ அதுவும் சூப்பர் வா ஃபேக்டர் அண்ட் இன்னொரு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் வராங்க அவங்க பேர் எனக்கு தெரியல சாரி பட் அவங்களோட ரோல் சூப்பராக பண்ணாங்க ஸ்பார்க்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஓவரால் ஒரு ஃபன் எலிமெண்ட் ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக இருந்துச்சு நீங்கள் வந்து ரொம்ப பாலிவுட் ரேஞ்சு ஹாலிவுட் ரேஞ்ச் அதுலேயுமே கொலப்படி கொலர்லாம் சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது நான் எல்லா மூவி ரிவ்யூலையும் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் இல்லாமல் அன்ரியலிஸ்டிக்காக போகிறது தான் படம் அதில் வந்து நம்மளை மறந்து நம்ம அங்கே போகிறோம் ஜாலியாக இருக்கலாம் சிலது வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் நம்ம வீட்டில் லைஃப்லேயே வந்து நிறைய சைக்கோக்கள் பார்க்குறோம் நிறைய கிரிமினல்ஸ் பார்க்குறோம்
பட் நம்ம அந்த சைபர் கிரைமோ இல்லை இந்த கிரிமினல் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷனோ நம்மளால் பண்ண முடியாது. பட் அதில் பண்ண முடியும் படத்தில் இல்லையா? ஸோ அது மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக இருக்கிற விஷயத்த பார்த்தோம், என்ஜாய் பண்ண செருப்பு கழட்டி வீட்டுக்கு வீட்டில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த மூவியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் சொன்னேன், அதில் அட்லீஸ்ட் 2 to 3 பாயிண்ட்ஸாவது உங்களுக்கும் ஆமாம் கரெக்டு தான், அந்த பொண்ணு ஏதோ உளர்ச்சி பட் ஏதோ ஒன்று இருக்குது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறனால நீங்கள் போய் மூவி பார்க்காம இருக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட் போங்க. இருக்கிற டென்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஏற்றாது இந்த படம், கண்டிப்பாக ஏற்றாது. இதோட நான் உங்களை சந்திக்கிறேன். until then this is Sindhu signing off in கலவை கனமா. Bye.